இப்போ நம்ம PHPல வந்து கன்கேட்டினேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அதாவது 2 ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம எப்படி கம்பைன் பண்ணுறது அப்படின்னு. இதை வந்து நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸ்லேயே வந்து பார்த்துருப்போம். இது வேறு ஒன்றும் இல்லை, 2 வேரியபிள் ஒரு 2 ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்னா அது ரெண்டையும் ஒன்றா நம்ம ஒட்டி வைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது, ரெண்டையும் கம்பைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் PHP கன்கேட்டினேட். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டாட் ஆர் ஃபுல் ஸ்டாப். இப்போ வந்து ஒரு நேமுங்கிற ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் நம்ம அசைன் பண்ணலாம், ஹலோ அப்படின்னு. ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இயருங்கிற ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணுறேன். அதில் வந்து 2025 அப்படின்னு நான் ஒரு இன்டிஜர் வேல்யூ நான் செட் பண்ணுறேன். இப்போ இது ரெண்டையுமே கம்பைன் பண்ணுறதுக்காக கம்பைன் ஒரு ரிசல்ட்னு ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த நேம் வேரியபிளையும் இந்த இயர் வேரியபிளையும் சேர்க்கறதுக்காக ஃபஸ்ட்டு நான் நேம் வேரியபிள் நான் டைப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஃபுல் ஸ்டாப் போட்டுட்டு இன்னொரு ஸ்பேஸ் போட்டுட்டு இயருங்கிற நெக்ஸ்ட் வேரியபிளையும் நம்ம கொடுத்துட்டு செமிகாலன் போட்டு க்ளோஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நேம் வேரியபிளும் இந்த இயர் வேரியபிளும் சேர்ந்து வரும். இதோட ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு நம்ம ஈக்கோ பண்ணி பார்க்கலாம். ஈக்கோ ரிசல்ட். இந்த ரிசல்ட்டோட அவுட்புட்டை நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ ஹலோ 2025 இந்த 2 டெக்ஸ்டையுமே அது கம்பைன் பண்ணி நமக்கு ரிசல்ட்டாக கொடுக்குது. இதில் இன்னொரு பெனிஃபிட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் மல்டிபிள் வேரியபிள்ஸை இதே மாதிரி நீங்கள் செயின் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது கூட இன்னொரு ஃபுல் ஸ்டாப் போட்டு ஒரு ஸ்பேஸ் போட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை டிஃபைன் பண்ணுறதுக்கு டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நான் டபுள் கோட்ஸ் போட்டு அதில் இயர்னு நான் கொடுத்துருக்கேன். இதை நம்ம இப்போ சேவ் பண்ணிட்டு ப்ரீவியூ பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேரியபிளோட அவுட்புட்டும் சேர்ந்து வந்திருக்குது. அது கூடவே நம்ம கஸ்டமாக ஆட் பண்ண இந்த ஸ்ட்ரிங் வேல்யூவும் சேர்ந்து கம்பைன் ஆகி ஒரு சிங்கிள் வேர்டாக நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் இந்த அவுட்புட் வந்து நமக்கு டிசைரபிளாக இருக்காது. பிகாஸ் எல்லா டெக்ஸ்ட்டுமே சேர்ந்து ஒரே லைனில் வருது. நமக்கு இதுக்கு ஸ்பேஸும் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஹலோக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், அண்ட் அந்த இயருக்கு அடுத்தும் ஒரு ஸ்பேஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த ஸ்பேஸை வந்து நம்ம இதுகளுக்கு கூடவே நம்ம கொடுத்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த வேரியபிள் கூடவே அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸு வந்து லிங்க் ஆகிரும். ஸோ அது நமக்கு தேவையில்லை. இன்ஸ்டெட் அதனால நம்ம ரிசல்ட்லேயே டேரெக்டாக நம்ம வந்து ஸ்பேஸை ஆட் பண்ணலாம். அதுக்கும் நம்ம இதே வேயை நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்பேஸ் போட்டுட்டு 2 டபுள் கோட்ஸ் போடுங்க. இந்த டபுள் கோட்ஸுக்குள்ளே ஒரு ஸ்பேஸை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த டபுள் கோட்ஸ்க்கு அடுத்தும் ஒரு டாட் போட்டிங்க அப்படின்னா, ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டிங்க அப்படின்னா, இதுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது. நம்ம இங்கே இயருக்கு ஒரு ஸ்ட்ரிங் ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி தான். ஆனால் இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸை நம்ம ஆட் பண்ணி டாட் வச்சு நம்ம அதை லிங்க் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது ஃபுல் ஸ்டாப் வச்சு லிங்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹலோக்கு அடுத்து ஒரு ஸ்பேஸ் வந்துருச்சு. நம்ம இந்த நேம் வேரியபிள்லேயே நம்ம எதுவுமே நம்ம பண்ணலை, இயர் வேரியபிள்லேயே நம்ம எந்த ஸ்பேஸும் ஆட் பண்ணலை. டேரெக்டாக ரிசல்ட்டு கூடவே ஒரு ஸ்பேஸை நம்ம கம்பைன் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி. அதனால் நமக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் வந்துருச்சு. அதே மாதிரி இந்த இயருக்கு அடுத்தாலும் ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து ஒரு டாட்டும் போட்டு இந்த டெக்ஸ்ட்டு கூட நம்ம கம்பைன் பண்ணிடலாம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு ஸ்பேஸ் வந்துருச்சு. இந்த அவுட்கம் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே அது ரெண்டுமே சேர்ந்து லிங்க் ஆகி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இன்னொரு வேயும் இருக்குது. இதை நான் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன் அண்ட் இதை நான் கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் கோட்ஸ் போட்டுட்டு இதுக்குள்ளே நம்ம நேமும் ஒரு ஸ்பேஸ் போட்டுட்டு அது கூடவே நம்ம இயருங்கிற இந்த 2 வேரியபிளையும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே சைட் பை சைடாக சேர்ந்தே கம்பைன் ஆகி வந்துடும். எக்ஸஸாக நம்ம இந்த மாதிரி ஒரு டாட்டு போட்டு தான் கம்பைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட். சிம்பிளாக ஒரு ஃபியூ வேரியபிள்ஸ் தான் இருக்குது. ஒரு சிங்கிள் லைனில் நீங்கள் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஸ்டின் ஆஃப் த டே கைஸ், ஈக்கோங்கிற இந்த லாங்குவேஜ் கன்ஸ்ட்ரக்ட் வந்து என்ன பண்ணுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள்.